சரிதான். பாகம் என்பதை பிரிப்பது அல்ல. இந்த பாகத்தை பிரிக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க பங்கும் பங்காளியா இருந்தாலும் 5 வயசுல தம்பி 10 வயசான பங்காளி நாட்டன்னைக்கு பிரிச்சு பாதி உனக்குள்ள பங்கை எடுத்துக்கிட்டு வந்தா உனக்கு பொண்டாட்டி. இல்லன்னா என்ன செய்ய போறோம்? என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவையானது புள்ள இருக்கு, புள்ள இல்ல. நம்ம பங்கு நமக்கு பிரிச்சு கொடுத்துட்டு வர்றியா? இல்ல உன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் பாகத்தை பிரிக்க மாட்டேன். எங்க அண்ணா இடத்துல நேரடியா இந்த பாகத்தை பிரிக்க சொன்னா எனக்கு கடைசி வரைக்கும் அண்ணன் தான் முக்கியம், அண்ணன் தான் முக்கியம், அண்ணன் தான் முக்கியம்னு சொன்னா இந்த வீட்டுல நீங்க 1 நிமிஷம் இருக்கலாமா? இருக்கலாமாடி? இந்த வீட்டுல இனிமே இருக்கலாமாடி? இந்த நாட்டுல இனிமேலுக்கு இருக்கலாமாடி? கட்டுன பொண்டாட்டி முக்கியம் கிடையாது. கட்டுன பொண்டாட்டி முக்கியமா அண்ணன் முக்கியமா? அறுக்க வந்த நாளா என்னடி தொகத்தை கண்டு ஒரு புள்ள குழந்தை அதுதான் ஓகிதப்பட மாட்டான். எல்லாடி செய்வேன் உனக்கு ஆறு நீ வெள்ள கல்லு சண்டல கோட்டைக்கு 5 அடுக்கு ராணி கல்லு, 5 அடுக்கு ராணி கல்லு. அழுப்பு பத்திக்காரன் கட்டு வச்சனாலா நாட்டு கருப்பான பாவிதனி ஆளுக நீ மட்டமான கூட்ட பிரிக்காத நம்ம போனோம்னா குடும்பத்துல பொம்பளை இல்ல. எப்ப அவன் தம்பி அண்ணன் போது அண்ணன் மணி அன்னைக்கு போடுவான், ஆக்கி போடுவான். போலாம் இந்த நக்கி விட்டு இருந்தா என்ன உனக்கு என்ன ஊர்ல ஒரு கேவன கிடைக்கும்? சொல்லி நீ பிறந்த பொண்ணு பிறந்தா அவன் சொகுச்சா இருக்கா? பொண்ணு பண்ணி போட்டு ஆட்டா நகராட்டு போட்டு ஆட்டா கூலிகாரி தெரியாது. அவன் ஏன் தெரிஞ்ச மாட்டான்? இப்பதான் தெரித்து அவன் அண்ணன் முன்னாடி சேர்த்து வச்சிருக்காங்க. சேர்த்து வச்சு குடும்பத்தை பிரிக்க மாட்டான் பாகத்தை. ஓ அந்த பாசம் தானே இருக்கு. அவன் பாகத்தை பிரிக்க மாட்டேங்கிறான். போ நம்மனால சொல்றானா இல்லையே? நான் பாகத்தை எங்க அண்ணா இடத்துல நேரடியா சென்று கேட்கறது அல்ல. பாகமும் இருக்கு. எனக்கு தெரியும்டா. அண்ணன்னா துடிக்கலாம். இருக்கக்கூடாது வீட்டுல. அண்ணன்னா இருக்கக்கூடாது. பிரிக்க மாட்டேன். இருந்தா இருங்க. சக்கரவர்த்தியில அண்ணன் முன்னாடி வச்சிருக்கான். அவன் அண்ணன் முன்னாடி வச்சிருக்கான். அண்ணன் முன்னாடி வச்சிருக்கான். அண்ணன் முன்னாடி வச்சிருக்கான். அதான் அண்ணன் பாசமா தேவையா
எனக்கு பெருசு அண்ணன் மட்டும் பெருசு ஆடுறா. யாரா ஆமாண்டா அண்ணி ஒண்ணு ஊ போட்டு சம்பாதிப்பாடா ஓடையில நின்று வடிச்சு உன் வாயில ஊத்துறா அண்ணி உனக்கு வடிச்சு கொட்டினாலும் ஓகட்டமே இனிமேலுக்கு ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்கலாமா இல்லைன்னா போகுது. அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அண்ணன் தம்பி ரெண்டு பேருன்னா அமல சக்கரவர்த்தி குமல சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பேத்துல பெரிய அண்ணன் நாட்டு ஆளணுமா இந்த சின்ன அண்ணனுக்கு இதுல உரிமை கிடையாதான் அவன் அண்ணனுக்கு திறந்தோறும் போய் பணிவிட வேலை செய்யணும் கை கால பிடிச்சு விடணும் காட்டு வேலை வீட்டு வேலை நாங்க பார்க்கணும் சிமாதானத்துல அமர்ந்திருக்கணும் ஒரு வீடு இருந்தா எத்தனை பேர் அனந்த மேல பங்கு இப்படி காடு இருந்தா அப்படித்தானே என்ன காரணம் அண்ணன் பொண்டாட்டி மேல நம்ம பாசம் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறான் பாரு ஆமா பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறவன் நம்ம தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி 10 வருஷம் வச்சு எங்க அப்பா முடிய கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த சைக்கிள் எங்க அப்பா எடுத்து கொடுத்தாங்க எனக்கு நான் ஸ்கூல் போகும்போது இந்த சைக்கிள் தான் ஓட்டிட்டு போனேன் ஆமா அப்பம் போலோட்டு வேண்டியதான் எடுத்துக்கணும் ஒன்றும் இல்ல சைக்கிள் வந்துருச்சு சத்தம் இன்னொரு சூனி கழிவு தான் உனக்கு வேலை வைக்கிறேன் சும்மா கொஞ்சம் கூட இல்ல இதை தூக்கி வச்சு அடுக்கி எடுத்துட்டு போ பொண்டாட்டி மேல பாசமா உள்ளவன் பொண்டாட்டி போறா சரி விடுறி நல்லதை கடுத்த இரு எங்க அண்ணகிட்ட பொறுமையா பேச்சு பாகத்தை வாங்கணும்னு சொல்றான் நான் வாயல அவன் அண்ணன் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கும்போது எப்படி வாங்குவான் அந்த ஒருத்தவன் மயக்கி வச்சிருக்கிறா பாரு அதாண்டி உன் தாலியா இருக்க வந்தா பாரு ஒரு நேரம் கூட என்கிட்ட கிட்ட இருக்கிறதுல படுக்கிறதுல ஒண்ணு பண்றதுல ஐவனியா அந்த மூலையில இந்த பொட்டரை அப்படித்தான் ஆம்பளை இப்ப உனக்கு அவன் தேவையில்ல பாகம் பிரிச்சா அமல சக்கரவர்த்தி குமல சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒரு அப்பனுக்கு 2 பிள்ளையா பிறந்து ஒருத்தனே இந்த சொத்தாளு அப்ப அவன் அண்ணன் இந்த ஊர் உலகத்துல ஒரு நியாய நீதி இல்ல அவன் அண்ணன் பாசலாத இருக்குமா ஒருத்த கூட மாடிக்காங்க ஒரு வார்த்தை நீ இது எடுத்து வச்சுக்கிட்டாரு நான் உனக்கு ஒரு ஆள் அமைச்சுட்டு வரேன் அப்புறம் இனிமே அவன் என்ன சும்மா வர பண்ணி சீக்கிரம் கூப்பிட்டாரு அவன் உனக்கு என்ன
ஏய், நான் என்ன சொல்றேன்னா மைக்கு ரேடியோ முடுக்கிறப்பல முடிக்க போடுவான். நான் இப்ப என்ன சொல்றேன்னா நாம ஏன் அங்க போகணும்? யாரு எடுப்பா? யாரும் எடுப்பாங்க, எனக்கு என்ன? நாம ஏன் போகணும்? மறைஞ்சிருந்து என்னதான் நடக்குது? அவன் அண்ணன் முன்னாடி என்ன வச்சுக்கிறான்? சோறு ஆக்கி கொடுப்பாளா முன்ன இவனுக்கு? பாப்பமே நீ போட்டு மறைச்சு தூக்குடி, அதில் கொஞ்சம் வருமா வெளியே. என்ன சாண்டுக்கு நான் எடுப்பேன். யாரோ எடுத்து போடுறேன். எப்படி என்ன ஹலோ எந்தடா? ஹலோ அது எடுத்துட்டு போனா கோயில் தானே போறாங்க, போய் எடுத்துட்டு போ. இங்க இருந்து போற மட்டும் சும்மா போறதா? நீ மச்சா ஏன்னா கோயில் பாத்திரம் ஒண்ணு காணும்னா நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இந்த அடுப்புலாம் ஏண்டி எம்மா காசு கொடுத்து வாங்க, ஏண்டி கொடுத்து என்ன சாண்டு அடுப்பு? காத்து இல்லாத ஜெயிக்கலாம் இருக்குது பங்கமனோல. கொஞ்சம் அப்படி நிறுத்து. போய் டீ சூட் பண்ணு போ. நம்மளை பார்த்து ஒரு தக்காளி சோறு சொல்லக்கூடாது. யாராவது தேனூர்ல என்ன பார்த்து ஏதோ அதை சொன்னீங்க சக்கரத்துல நடக்கத்தே வேற ஆயிப்படும். பண்ணி போயிட்டான். அவங்க போக மாட்டாப்பா, என்னை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருக்க மாட்டான். போயிட்டாடா. உனக்கு டாட்டா தான் போயிட்டான். எத்தனை நாள் தெரியும் பாசாத்துக்கே நீ அடிக்கடி வச்சு எடுத்துட்டு போகுது. பெரும்பூர் ஓடல என்ன பண்ணலாமோ தெரியும். மன வெறுத்து பொம்மையாட்டி மன வெறுத்து போயிட்டா. இனிமே நீ கையால பொங்கி திங்கணும். பருத்துனா நீ தனியாகி தின்னா கையில பொங்கி திங்க சொல்லுவாங்க. பொம்மநாட்டி காலில் வந்து கம்யூனிட்டி ஓக்கிட்ட பாரு. பொம்மநாட்டி காலில் வந்து கம்யூனிட்டி ஓக்கிட்ட பாரு. இவன் ஒரு கேரி அம்போளோ அம்போளோ கேரி அம்போளோ இல்லைன்னா போயிட்டுமே என்ன போய் 1 மணி நேரம் ஆக்கி போடுவான். உனக்கு வடிச்சு கொட்டலாம். சரி, அவளுக்கு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. கொண்டாட்டி போய் பசி எடுக்குது எனக்கு. பசி எடுத்தா போய் தேனூர்ல அங்க வாக்கியாக்கர்ல கொண்டாட்டி இருந்தா எப்படியா பட்டவனாலும் நொண்டியானாலும் உடம்பானாலும் கூடானாலும் குண்டானாலும் நம்ம பெச்சா இருக்கிறாங்கன்னு ஒரு அடுப்பு போயிடுச்சு. அடுப்புலையா ஒரு இப்படி அரிச்சு போட்டு ஒரு கஞ்சி வச்சு வைப்பா. அடுப்பு வச்சு காக்கணும். வேற வழி இல்லடா. சரி, இங்க வாங்க. அவளும் மனசு வெறுத்து தான் போயிட்டா. போயிட்டா எம்மா நாளா இருந்து நம்ம இப்படி கஷ்டப்படுறது ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஆமா, நானும் இன்னும் சாப்பிடல. அவங்களே சாப்பிடாம இருப்பாங்க. அன்னைக்கு சமைக்க தெரியாது. அப்போ உன் பொண்டாட்டி தான் ஆக்கி விட்டுனாளா? பின்ன என்ன, இவதான் சமைக்கிறதுலாம். அந்த லக்கியமா இந்த குடும்பத்துல முயல் மண்ணெடுத்து ஓடா தேடி அடிச்சு நக்கி உனக்கு கொட்டி விட்டு போயிட்டா பாவத்து. நிறைய எப்படி தேனூர் ஏரியில் வீந்து கிடப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சீக்கிரம் போயிட்டு தண்ணி முள்ளிட்டு வா. என்ன சாண்டுக்கு என்ன போய் முள்ளுங்கிற? கொண்டாட்டி தெரியாது. கொண்டாட்டி ஓட்டு விட்டுட்டு என்ன வச்சுக்கலாம்னு பாக்குறியா? என் பேச்சு கண்டா என் மயிரை அறுத்து விட்டுருவான். அவங்களும் பசி வேதனையோட கிடக்குறாங்க. 2 நாளா ஆயிப்போச்சு. என்ன பண்ண சமைக்க முடியல. நீ கொஞ்சம் சமைச்சு கூட, எனக்கு ஆளா இருக்கு. எனக்கு தெரியாது சாமி. தெரியாது. நீ கேக்குற பொருள் எடுத்தாந்து எடுத்தாந்து கொடு. இப்ப என்ன வேணும்? தண்ணி மூட்டுவா. தண்ணியா? யாருக்கு மூத்திரம் வருது? கனமா அவனை ஒரு அரை கூட மட்டும் விடுங்க. நாங்க சோறு ஆக்குறோம். அப்புறம் பொண்டாட்டி ஓட்டி விட்டுருவோம். மூத்திரத்தை தான் போக்கிட்டு தண்ணி கேட்டியா? தண்ணி கேட்டியா? நான் போய் தண்ணி கூடாயா? ஒரு 6 சொம்பு மூத்திரம் விட்டு கொடுங்க. மூத்திரம் விட்டு கொடுங்க.
இந்த நேரத்துல அடிப்பம்பு ரிப்பேரை படிச்சுட்டாங்க அதைத்தான் பிரிய மோட்டுரு என்ன சொல்லிட்டு தண்ணி கொடுன்னா அது குந்து இருந்து அந்த கையை எடுத்துக்கிட்டு இங்க வாழை குண்டு இங்க வாழை ஒரு பேர போல ஒரு பேர போல இதுல விட முடியுமா அதுல விட முடியாது அது